இந்த ஒரு செடிய ரீசென்ட் டேஸ்ல நெறைய நர்சரில பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த செடிகளோட பெயர் பார்க்க போனா லீஃப் ஃபிட்டோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிட்டோனியால நெறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த செடிகள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஜஸ்ட் ஆர்னமென்டல்ங்க. இந்த இலைகள் நார்மலா செடிகளோட இலைகள் பார்க்கறதுக்கு ஃபுல் கிரீனிஷா இருக்கும். பட் இந்த ஃபிட்டோனியாவோட இலைகள் கிரீனிஷ் பிளஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பிங்க், ரெட், ஒயிட் இது மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம வீட்ல ஏதாவது செடிகள வைக்கணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லா வைக்கணும், கொஞ்சம் டெக்கரேட்டிவா வைக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த செடிய வந்து சஜெஷன் பண்ணலாம். உங்களுக்கு நியர்பை நர்சரில எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா இந்த செடிகளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த செடிகளை ரொம்ப எளிமையான மெத்தட்ல கட்டிங்ஸ் மூலியமாவே ரெடி பண்ணிக்க முடியும். அந்த முக்கியமான விஷயம், இந்த செடிகளுக்கு கோகோ பீட் வைக்காம ஃபுல் செம்மண் கலவையில நடவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் ரொம்ப பெருசா வளர வளர லைட்டா ப்ரூனிங் பண்ணி விடுங்க. அந்த கட்டிங்ஸை எடுத்து அகைன் திரும்பியும் கோகோ பீட்ல ஊனி வச்சா போதும். திரும்பியும் உங்களுக்கு வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஒரு செடி வாங்கி வச்சா போதும், அடுத்த செடிகளை வந்து நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். இந்த செடிகளில் மொத்தம் 4 கலர்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். உங்களுக்கு நியர்பை நர்சரியில் என்ன கலர் கிடைக்குதுன்றதை பாருங்க.